ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஊட்டி ட்ரிப் பார்த்துட்டு இருக்கோம். 2 வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இன்னும் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நான் சொன்னபடி நான் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வே ஃபுல்லாமே கோயம்புத்தூர் டு ஊட்டி அந்த ரோட் ட்ரிப்பை நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் ஊட்டி போயிருந்துருப்பீங்க, நல்லா பார்த்துருப்பீங்க. சில பேர் வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் இதை பார்க்க முடியாதவங்க இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அது ஃபுல்லாமே போட்டிருக்கேன். அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இயற்கை அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப பசுமையாகவே இருக்கும். நம்ம இந்தியா வந்து பார்க்க வேண்டிய இடங்களில் ரொம்ப அழகான இடம் ஊட்டி ஒன்று. நிறைய இடங்கள் இருக்குது இந்தியாவில் பார்க்க வேண்டியது. இதுவே நம்ம பார்த்து முடிக்காமல் நிறையா பேர் ஃபாரின் போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம குன்னரை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கையில் நம்ம காட்டேரி பார்க்கு, சிம்ஸ் பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஃபால்ஸு இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. நம்ம எப்பயும் போகிற மாதிரி ஷார்ட் ட்ரிப்பு தான். நிறையா இடத்த ஸ்கிப் பண்ணி தான் நம்ம போவோம். நம்ம என்னென்ன இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி மேலே போய் தான் பார்க்க வரணும். இந்த இடங்கள்லாம் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கு. இருந்தாலும் இந்த ஊட்டியில் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லாவே இருக்கும். எத்தனை தடவை போனாலும் சலிக்காமல் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப உயரமான மலை அப்படின்னு சொல்கிறாங்க. மலைகளின் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பைன் வந்து நிறைய பைன், நீளமான மரங்கள் எல்லாமே ஊட்டியில் நம்மளாம் பார்க்க முடியும். அது சீசன் டைமில் போகிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது. காலை நேரம் தாங்க பாருங்கள், ஒரு 9-10 மணிக்கிட்ட தான். எவ்வளோ அழகாக இருக்குது. பனிமூட்டம் இன்னும் விலகவே இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் அப்படியே பனிமூட்டம் எமஸ்டாகவே இருக்குது. தேயிலை செடிகள்லாம் பாருங்கள். இங்கே தேயிலை தோட்டங்கள் வந்து அதிகமாகவே காணப்படும். நான் காட்டியிருக்கிறது கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரியாது. ஏன்னா கண்ணாடி வழியாக தான் நம்ம ஹில்ஸில் ஏரியாவில் வந்து நான் வந்து விண்டோவை மூடிட்டு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது. இல்லாட்டி நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பாலாகிடும். அது வேறு பெரிய டென்ஷன் ஆயிரும். அதனால இது வந்து இன்னும் வந்து வெளியே பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இயற்கை அழகை பார்க்குறது வந்து கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சி இல்லை, மனசுக்கு ஒரு ரொம்ப அமைதி கிடைக்கும். நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் என்னவாதும் இருந்தால் கூட நம்ம இந்த இடங்கள்லாம் போய் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகும் பொழுது நம்மளுடைய கவலையெல்லாம் பறந்து போயிடும். பாருங்கள், இந்த மலை மேலே எவ்வளோ மிஸ்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கொடைக்கானல் கம்பேர் பண்ணையில் ஊட்டியில் ட்ரைவ் பண்ணி போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நான் சொன்ன மாதிரி அகலமான ரோடு. நம்ம இந்த இடங்கள்லாம் நல்லா சேஃப்டியாக வந்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம ட்ரிப்பை வந்து சூப்பராகவே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், இந்த ரோடுடைய அகலம் எப்படின்னு நான் காட்டினதுலேயே உங்களுக்கு புரியும். நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்க, டிரைவிங் ஸ்கில் உள்ளவங்க மட்டுமே இதில் ஓட்டுங்க. ஏன்னா ஹில்ஸை வந்து சும்மா சாதாரணமாக நீங்கள் வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஓட்டாதீங்க. நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்க, நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டுமே நீங்கள் வந்து ஹில்ஸ்லாம் ஏறுறதுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணி போங்க. ஏன்னா எல்லாருடைய சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ எடுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாரு, இல்லாட்டி நல்லாவே ஸ்பீடாக போடுவார். ஹில்ஸில் ஓட்டி நல்ல பழக்கம் உள்ளவர். எப்பயுமே ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி நல்ல டீட்டெயிலாக நீங்கள் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு போங்க. கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் அந்த இடத்த பற்றி சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு புதுசு இடத்துக்கு போகும்போது நம்ம அதோடைய நேச்சரை எல்லாமே நம்ம கட்டாயமாக அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, எந்த மாதிரி மலை, அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. ஏன்னா கூகுளை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம போனோம்னா சில நேரம் கூகுள் காட்டுற இடங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போகிறது இல்லை. அங்கே சந்தெல்லாம் இருக்கும், இந்த பக்கம் வளைவு அந்த பக்கம் வளைவுன்னு இருக்கும். அந்த வளைவுகளை வந்து நீங்கள் ஹில்ஸில் கரெக்டாகவே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து போகும்போது மெயின்லேயே வந்து அந்த ரூட்டை நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படி அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டுக்கு போகிறதே நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்களாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம போயிட்டு இருந்தோம்னா சில சமயம் அந்த சைடு போக வழியே இல்லாமல் மாட்டிக்குவோம். அப்போ வந்து நம்மளுடைய டேர்ன் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டு ரொம்ப யூ டேர்ன் எதுவுமே எடுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவோம்.
ஹில்ஸில் ஏறும்போது நீங்கள் கீழே நல்ல பெட்ரோல்லாம் போட்டுருங்க, மேலேயும் நீங்கள் இறங்கும்போது போட்டுகிட்டே இறங்குங்க. ஏன்னா இடையில வந்து நீங்கள் அவ்வளோவா வந்து பெட்ரோல் பங்க் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அதனால உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம். எல்லாமே கட்டாயமாக கரெக்டாக பார்த்து நீங்கள் போங்க. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, நிறையா மங்கீஸை நாங்கள் பார்க்கல. அந்த அளவுக்கு மங்கீஸ் வந்து கொடைக்கானலில் இருந்த மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது, கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். செடி கொடிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நம்ம க்ரீன்லே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஊட்டிக்கு பின்னாடி எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறதுனால அடிக்கடி மழையெல்லாம் பெய்கிறப்போ அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், எப்படி இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பேன். ஊட்டி டாய் ட்ரெயினோடைய பிரிட்ஜை தான் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெயினில் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்க வர அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே இந்த ட்ரெயினில் வாங்க, அது ரொம்ப நல்ல ஜேர்னியாக இருக்கும். ஸோ என்னுடைய கதையை பாதியிலே நிறுத்தினேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன், இங்கே வந்து இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி ஸ்கூல் காலேஜ்லாம் போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, மழை அப்போலாம் ரொம்ப மழையாக இருந்துச்சுன்னா லீவெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் தெரியுமா, இவங்கெல்லாம் இங்கே வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் குளிப்பாங்களாம், டெய்லியெல்லாம் குளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வின்டர் சீசன் அப்போல்லாம் குளிக்க தண்ணியை தொடவே முடியாது, அந்த அளவுக்கு டெய்லியெலாம் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வின்டர் சீசன் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நான் இந்த ஊட்டியில் தான் மீட் பண்ணேன். அவளை பிரிஞ்சு வரப்போ நான் ரொம்ப எல்லோரும் 2 பேரும் அழுகெல்லாம் செஞ்சோம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இங்கே தான் இருந்தாங்க. பீப்புளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பழகுவாங்க, நல்லா எல்லாருக்கும் உதவிகள் செய்வாங்க. பொதுவாகவே நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே எல்லாருமே வந்து நம்மளுக்கு டைரெக்ஷன் எல்லாமே காட்டுறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க. இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் குறைச்சிக்கிட்டே எப்படா வர்றோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே வந்தோம். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம வந்துட்டோம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற பழக்கம் நிச்சயமே நல்லதாக இருக்கும். ஹில்ஸில் ஏறும்போது நம்ம வயிறு எம்டியாக தான் இருக்கக்கூடாது, ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு போயிருங்க, சாப்பிடாமல் கண்டிப்பாக போகாதீங்க. பாருங்கள், இந்த இடங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஊரெல்லாம் பாருங்கள், அந்த மலை மேலே வந்து எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம போனவுடனே ஒரு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே மார்னிங் கிளம்பி வருவாங்க, ஏர்லியராகவே கிளம்பி வந்துட்டால் தான் நம்ம மார்னிங் வந்து செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சில இடங்களை நம்ம பார்க்க முடியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் செக்இன் பண்ணால் அந்த ஒரு நாள் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஊட்டியில் நிறைய போர்டிங் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. எஜுகேஷன் வரைக்கும் ஊட்டியில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். நிறைய பசங்க வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் நான் படிக்கிறாங்க. இங்கேருந்து படிக்கிறதுங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல கிளைமேட்டு, குறிப்பாக வந்து அவங்க டயர்டாக மாட்டாங்க, வேர்க்காது, அந்த மாதிரி நல்ல சூப்பராகவே இருக்கும். என்ன ரெய்னி சீசன் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து ஹில் ஸ்டேஷனில் நம்ம வசிக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. கிட்டத்தட்ட வந்தாச்சு. பாருங்கள், ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. மேலே ஏறி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சின்ன பசங்க எல்லாம் சாக்ஸு, ஸ்வெட்டரு, குல்லா எல்லாமே வச்சு தான் போவாங்க. நான் ஹில்ஸில் இருந்து படிக்கும்போது இந்த 3மே இல்லாமல் கிளாஸில் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது இதில் ட்ராவல் பண்ணி போகிறது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. என்ன வீடியோ தான் எடுக்கலை, ரொம்ப ஷேக்கெல்லாம் ஆகுது. ஏன்னா ஹில்ஸில் போகையில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி ஷேக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த ஊரை எல்லாமே நான் காட்டியிருக்கேன். அந்த எல்லாமே நான் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடம் போகிற வழி ஒரு இடம் கூட நான் விடலை, எல்லா இடமுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் ஒரு நேச்சர் லவ்வர், இது மாதிரி சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்காகவே இது நான் ஃபுல்லாமே போட்டிருக்கேன். அவங்க இதெல்லாம் நல்லா ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
ஊட்டி வந்தாங்கன்னா நீங்கள் கட்டாயமே யூக்கலிப்டஸ் தைலம் வாங்கிக்கோங்க, ஹோம்மேட் சாக்லேட் வாங்கிக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இங்கே கிடைக்கும். எல்லா பக்கமுமே அந்த யூக்கலிப்டஸோட வாடை சூப்பராகவே அடிக்கும். அந்த வாசம் மனம் நம்மளுக்கு அப்படியே தலைவலி எதுவும் இருந்தால் அது தானாகவே சரியாகி போகிற மாதிரி இருக்கும். இயற்கை எவ்வளோ அழகானது பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடத்துல மரங்கள் செடிகள் இதெல்லாம் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. சிட்டிக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஹில்ஸ் எல்லாம் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. இது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மழையெல்லாம் கிடைக்குது. அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் இதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே அந்த அளவுக்கு நீங்கள் குப்பைகளை பார்க்க முடியாது. பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் அலோடு கிடையாது. அதனால் இது நல்ல நீட்டாகவே இருக்குது. போகிற இடமெல்லாம் பாருங்கள், உயரமான மலைகள் மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்க மக்கள் அவங்களுடைய டெய்லி லைஃப்பை அவங்க பாட்டு லீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள எந்த டூரிஸ்ட் போகிறதோ அதுவோ எதுவுமே அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்களுடைய வேலைகள் அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப கிஃப்டட் தான். இவங்களுக்கு நல்ல சுத்தமான காற்று, தண்ணி, இந்த இயற்கை இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாகவே இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லேயும் மரங்கள் வளர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது நீலகிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய வே தான். இதை தாண்டி மேலே போய்கிட்டே இருக்கோம். இது முன்னாடி நம்மளுக்கு அவ்வளோவா குழப்பமாக இருக்கும். இது என்னடா ஊட்டி சொல்கிறாங்க, உதகமண்டலம்னு சொல்கிறாங்க, அப்புறம் நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கவே எனக்கு சின்ன வயசில் ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே நீங்கள் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் ஆன் த வே நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்தே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நிறையா இடங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் குன்னூரில் நிறையா இடங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஊட்டி பார்க்குறது நிறையா இடங்கள் இருக்குது. நியர்லி 4 or 5 டேஸ்னால் நீங்கள் சூப்பராக லெஷர்டாக எல்லா இடங்களையும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். குன்னூரில் சிம்ஸ் பார்க்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்கு. ஊட்டியில் ரோஸ் கார்டனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்கச்சக்கமான ரோஸ் இருக்கும். அது நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். என் டேடியோடு வந்தப்போ இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப அழகாகவே ரசித்து பார்த்தோம். எங்கள் அப்பாவுக்கும் இயற்கை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது நாங்கள் போன இடங்கள்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம நல்ல மேலே வரைக்கும் போய் நம்ம தேயிலை தோட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப ஹையர் ஸ்பீக்கில் தான் இருக்குது. அங்கே போய் நம்ம அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம இருக்கிற ரூமே மலை உச்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு போவேன்னு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா நான் கடைசியாக அந்த இடம் காட்டுவேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எங்கே பார்த்தாலும் வீடுகளும் கடைகளும் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே கேரட்ஸ் நிறையா கிடைக்கும், ப்ளம்ஸ் நிறையா கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் வாங்கி இதெல்லாம் சாப்பிடுங்க. நம்ம உயரமாகவே போயிட்டுருக்கோம். கீழே பள்ளத்தில் பாருங்கள், கொஞ்சம் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் நல்ல உயரமாக போயிட்டுருக்கோம். பார்த்தா மேகத்தை தொடுற அளவுக்கு நல்ல உயர்ந்த சிகரங்கள் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், தொட்டப்பட்டா தான் ஹையஸ்ட் பீக் இங்கே இருக்குது. அது வரைக்கும் போய் நம்ம பார்த்து கட்டாயமே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம டீ எஸ்டேட் பக்கம் வந்துட்டுருக்கோம். பாருங்கள் என்ன ஒரு அழகு. டீ எஸ்டேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே டீ, காஃபி இதெல்லாம் நீங்கள் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் பெஸ்ட்டு ஃபஸ்ட் ஹேண்டு குவாலிட்டியாக நீங்கள் வாங்கிட்டு போக முடியும். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் கூட இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் நீங்கள் டீ எல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம். பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே ஊட்டி ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இவங்க பிரிட்டிஷர்ஸ் இந்த ஊட்டியை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மலைவழி ரயில் இதெல்லாம் சூப்பராகவே இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் இங்கே இந்த இடத்த அவங்க சில் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ரொம்ப உயரமாக போயிட்டுருக்கோம். இந்த இடங்களை நான் பேசியே பிளேடை போடுறதோட நீங்களே பார்த்து ரசிங்க. நான் கொஞ்ச நேரம் கழித்து உங்களை மீட் பண்ணுறேன்.
மலைகளின் அரசி உங்களை இனிதே வரவேற்கிறது. பாருங்கள், நம்ம வந்தாச்சு, கார்ப்பரேஷன் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாமே சூப்பராக நல்லா இருக்கும். ஊட்டி கார்ப்பரேஷன் இந்த இடங்களை ஃபுல்லாக பார்க்கலாம். இனி பஸ் ஸ்டாப் வழியாக போய் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அது வழியாக போய் தான் நம்ம அடுத்த இடங்கள்லாம் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம ரிசார்ட்டை நெருங்கி வந்துட்டோம், பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. உள்ளே செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. நம்ம போகிறோம். நம்ம இது வந்து ரொம்ப உயரமான இடத்துல தான் இந்த ரிசார்ட் இருக்கும். இந்த ரிசார்ட்டில் எப்பவுமே நம்ம தங்குறது இந்த இடத்துல தான் தங்குறது பழக்கம். உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்கள்லையும் நம்ம ஸ்டெர்லிங்கில் தான் தங்குவோம். இங்கேயும் நம்ம ஊட்டி ஸ்டெர்லிங் ஃபர்ன் ஹில்ஸில் தான் நம்ம தங்கியிருக்கோம். ஸ்டெர்லிங் ஊட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இப்போ ரூமுக்கு போய் நம்ம செக்இன் பண்ண போகிறோம். போயிட்டு நம்மளுடைய ரூமை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வந்து டைம் வந்து லன்ச் டைம் ஆகுது. இதை செக்இன் பண்ணிவிட்டு நம்ம லன்ச் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மற்ற இடங்கள்லாம் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸ்டெர்லிங் வந்து எப்போயுமே எல்லா ரிசார்ட்டுமே நல்லாயிருக்கும். ஊட்டியில் உள்ள ரிசார்ட் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா ஹைடெக்காகவே இருக்கும்.
வீடியோ ஃபுல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ஊட்டி ஃபுல்லாமே ஆன் த வே ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். என்ன இடங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ரூம் எல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸும் நான் ஃபுல்லாமே கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்தராக எடுக்கிற அடுத்த வீடியோ எல்லாமே நீங்கள் கட்டாயமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எதையுமே விடாதீங்க. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். எல்லா பாட்டையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை அந்த ரூம் டூர் எல்லாமே நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் எந்த இடங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்களும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.